நீலகிரி மாவட்டத்தில் 456 நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் 2 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் உதகையில் மழை முன்னேற்பாடுகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் சாமிநாதன் ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மிக கனமழையை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் இருப்பதாகவும் 456 நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அத்தியாவசிய பொருட்களை பொதுமக்கள் வாங்கி வைத்துக் கொள்ளவும் அவர் அறிவுறுத்தினார். 456 நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஏதாவது வீடுகளில் மழை வெள்ளம் பாதிப்பு என்று சொன்னால் அங்கே கொண்டு வந்து தங்க வைத்து அவர்களுக்கு உணவு வசதியெல்லாம் ஏற்பாடு செய்வதற்கு தயார் நிலையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. முகாம்களை தங்க வைக்கக்கூடிய உணவு, அதேபோல தேவைப்படக்கூடிய பொதுமக்களும் 2 நாட்களுக்கு பால் போன்ற அத்தியாவசிய பொருள், உணவுப் பொருட்கள், காய்கறிகள் இதையெல்லாம். கங்க்ராட்ஸ். யார் அந்த பையன்? கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். சாமி ஆய்வு செய்தார். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனையடுத்து கோவை ரயில் நிலையம் அருகில் உள்ள கூட்செட் சாலையில் அமைச்சர் முத்துசாமி மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மழைநீர் தேங்கும் பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பாக தங்க வைக்க 90 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா இடங்களிலேயும் என்னென்ன தேவையோ முகாம்கள், அதே போல் மருத்துவர்கள் இருப்பது, எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கங்கே ஒவ்வொரு அதிகாரியை தனியாக போட்டு இப்போ வால்பாறையில் ஒரு ஆர்டிஓ லெவலில் ஒருத்தரை வந்து அங்கே போட்டிருக்காங்க. முதல்ல என்னென்னலாம் பாதிப்பு வந்தோ அந்த இடத்தை கவனிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவர்களுக்கு அங்கே முகாம்கள் அமைக்கப்பட்டு என்ன தேவையோ அதை செய்வதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படும்.